வேட்பாளரை பத்தி சொன்னாங்க. வேட்பாளர்லாம் இப்படி இல்லை, நான் அண்ணாமலை அண்ணா டிபேட்டுக்கு போனோம், இல்லை அண்ணாமலை அண்ணா 1 to 1 போனோம், நான் அண்ணாமலை அண்ணன் ஒரே மேடையில் உட்காந்து நாங்கள் பேசணும், அண்ணாமலை வச்சோம். நான் அதுக்கு பல இடத்துல பதில் சொல்லிட்டேன். ஐயா, நான் இங்கே ஏதோ ஒரு வேட்பாளர்கிட்ட போட்டி போடுறதுக்கு நான் வரலைங்க. 3 வேட்பாளர் இருக்கிறாங்க, அண்ணாமலை அவர், பி அவர், சி அவர், 10 பேர் இருக்கிறாங்க, எல்லாம் ஒன்றா மக்கள் முன்னாடி நிற்கிறாங்க. அதுக்காக வரவில்லை. அதற்கான அரசியல் இது இல்லை. இந்த தேர்தல் என்பது ஒரு 3 வேட்பாளர் போட்டி போட்டு அதில் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கறதுக்கான தேர்தல் இல்லை. அந்த வேட்பாளரில் போட்டி போட்டு எனக்கு என்னங்க ஆகும்? எனக்கு எதுவும் ஆக போறது இல்லை, உங்களுக்கு எது ஆக போறது? நம்முடைய போட்டி என்பது தமிழகத்தில் நடக்கக்கூடிய அராஜக அரசியலை ஒழித்து கட்ட வேண்டும், அதனோடு போட்டி. பண அரசியலை ஒழித்து கட்ட வேண்டும், அதோடு போட்டி. கோயம்புத்தூருக்கு வளர்ச்சினா என்னன்னு காட்டணுங்க, அதோடு மட்டும்தான் போட்டியோ தவிர ஒரு வேட்பாளர்கிட்ட சண்டை போடுறதுக்கு நாம் இங்க வரலீங்க. நாம் எல்லாம் கோபாலபுரத்தோடு சண்டை போட்டு அரசியல் செய்பவர், தமிழகத்திலே ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக துடித்துக் கொண்டிருப்பவர். ஆனால் நீங்கள் அனைவரும், என்னுடைய அன்பான வேண்டுகோள், நீங்கள் வேட்பாளர்கள் என்று நீங்கள் முதல்ல நம்பணும். நீங்க அண்ணாமலை என்ன வேட்பாளர் நீங்க நம்பக்கூடாது, நீங்க தான் வேட்பாளர். நீங்க கேட்கல, இது என்ன ஆச்சரியமா இருக்குன்னு, நாங்கள் உங்க பேச்சை கேட்க வந்தோம், நீங்க நைஸா எங்களை வேட்பாளர்ங்கிறீங்க, அப்ப எங்க தலைமையில வேலையை அதிகப்படுத்துறீங்க, அப்ப நாங்க வேலை செய்யணுமா? நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். நான் உங்களிடம் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள் என்னன்னாங்க, இந்த தலைமுறைங்க ஏழை என்கின்ற ஜாதியை ஒழித்து காட்டுவோம். நம்ம தலைமுறையில் காட்டுவோம், ஏழை என்கின்ற ஜாதி ஒழிப்பு. ஐயா, வீடு இல்லாதவர்களுக்கு 4 கோடி பேருக்கு வீடு கொடுத்திருக்கோம். 4 கோடி பேர். இன்னும் கோடிக்கணக்கான மக்கள் வீடு இல்லாமல் இருக்கிறார். வீடு கொடுக்கணும். மோடி அவர்களை பொறுத்தவரை ஆரம்பித்த வேலையில பாதியில் இருக்கார். 70 ஆண்டுகளாக இருந்த அசுத்தத்தை 10 வருஷத்துல பண்ணியிருக்கார். ஐயா, நாம் 2024 மோடி ஐயா தெளிவா சொல்றார், நாம் ஏதோ 10 வருஷம் ஆண்டு விட்டு இன்னும் 5 வருஷம் கேட்கலை. செய்ய வேண்டிய வேலை பாக்கி இருக்கிறது என்று 5 ஆண்டுகள் கேட்கிறோம். இன்னும் செய்ய வேண்டிய வேலை பாக்கி. பெண்கள் முன்னேற்றத்திற்காக, விவசாயிகளுடைய முன்னேற்றத்திற்காக, வீடு இல்லாதவர்களுக்கு கடைசி மனிதனுக்கு வீடு கட்டி கொடுக்க வேண்டும். எத்தனையோ வேலைகள் நமக்கு பாக்கி இருக்கு. நாம் இதை சங்கல்பமாக, தவமாக கோயம்புத்தூர்ல இந்த வளர்ச்சியை காட்ட வேண்டும், எல்லா தரப்பட்ட மக்களையும் நம்மோடு அரவணைத்து எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காக நாம் வந்திருக்கின்றோம். சகோதர சகோதரி, என்னுடைய அன்பான வேண்டுகோள், எனக்கு முன்பு பேசிய சகோதரர்கள் பெரியவர்கள்லாம் பேசினாங்க. ஐயா, நீங்க அடுத்த 25 நாட்கள் இங்க வந்திருக்கக்கூடிய நீங்கள் ஒருவரும் தான் அந்த மாற்றத்திற்கான வேட்பாளர். நீங்க நம்ப மாட்டீங்க ஐயா, இதற்கு முன்பு குஜராத் சமாஜில் நடந்த அந்த மீட்டிங்ல நீங்க வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அதுல ஒருவர் இந்த நாமினேஷனை கட்டுற டெபாசிட்டை ஒருத்தர் கொடுத்துட்டார். ஆனால் அது கூட நீங்க கையில இருந்து போடக்கூடாது. அங்க வந்திருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ்ல இந்த நாமினேஷன் ஃபார்முக்கு 25,000 ரூபாய் கட்டணும். ஒரு பாராளுமன்ற வேட்பாளர் நாமினேஷன் ஃபார்ம் நீங்க கொடுக்கும் பொழுது 25,000 ரூபாய் பணம் கட்டணும். 25,000 ரூபாய் பணத்தையும் ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. அதையும் நாங்கள் தான் கொடுப்போம். அதை நீங்க எது கொடுக்குறீங்க? நாங்க வேலை செய்வோம். அந்த உணர்வுக்கு மதிப்பளித்து, ஐயா நீங்க 25,000 கொடுக்காதீங்க, 101 ரூபாய் கொடுங்க, 101 ரூபாய் அவரிடம் வாங்கி கொண்டு வந்து உங்க உணர்வுக்கு மதிப்பளிக்கும். பெரிய மனதோடு சொல்லியிருக்கின்றீர்கள், எனக்கு 101 ரூபாய் மட்டும் நீங்க கொடுங்க. இதுதான் இந்த பாராளுமன்ற தேர்தல். இதுதாங்க ஐயா இன்னைக்கு நடக்குது, வேற எது நடக்குது? நீங்கள் இதை, நீங்கள் வேட்பாளராக இந்த மாற்றத்திற்கு நீங்க நிக்க போறீங்கன்னு உங்கள் பகுதி, உங்க வீடு, உங்க அபார்ட்மெண்ட், நீங்க வசிக்கிற இடம், அது அனைத்தையும் கூட மக்களிடம் சென்று வாக்கு சேகரித்து கொடுக்க வேண்டிய கடமை உங்களுக்கு. உங்களுடைய கடமை. அதை நீங்கள் உரிமையாக நீங்கள் செய்ய வேண்டும். எல்லார்த்தையும் நீங்க சந்திக்கணும், தைரியமா கேட்கணும். அண்ணாமலைக்கு ஓட்டு போடுங்க, மோடி ஐயாவுக்கு ஓட்டு போடுங்க, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க, தாமரைக்கு ஓட்டு போடுங்க, பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடுங்க. நாம் எந்த தவறும் செய்யாமல் 10 ஆண்டுகளாக ஒரு நல்லாட்சி எப்படி இருக்கும் என்று காட்டிவிட்டு வந்திருக்கோம். நம்ம திமுக காரங்க மாதிரி ஊழல் பண்ணிட்டு இந்த எலெக்ஷனுக்கு வந்திருக்கிறோங்களா? வேட்டி சட்டை ஊழல் பண்ணாங்க, அவங்க வந்து தைரியமா நிக்கிறாங்க திமுக காரங்க. இல்ல திமுகவுடைய முதல் குடும்பத்தை போல கோடிக்கணக்கான ரூபாயை கொள்ளையடித்து விட்டு இந்த தேர்தலுக்கு வந்திருக்கிறோமா? இல்ல திமுக அரசை போல நிர்வாக திறனே இல்லாம ஒரு சாதாரண மழை வந்தாலும் கூட அந்த மலைக்கு நடுவில் மக்கள் ஒண்டி பிழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், அதுபோல ஆட்சி நடத்திட்டு வந்திருக்கிறோங்களா? கொரோனா பெருந்தொற்றை உலகத்துல எப்படி கையாள வேண்டும் என்று காட்டிவிட்டு வந்திருக்கின்றோம். 220 கோடி மக்களுக்கும் ஒரு பிரச்சனை இல்லாம அந்த கொரோனாவுக்கான மருந்து கொடுத்து விட்டு வந்திருக்கு. ஏழை மக்களை முன்னேற்றத்திற்காக 10 ஆண்டுகளாக நல்லாட்சியை காட்டிவிட்டு வந்திருக்கின்றோம். அதனால் நீங்க காலரை நிமித்திட்டு
தைரியமாக ஒரு சாமானிய மனிதனை பார்த்து நீங்கள் வாக்கு சேகரிக்கலாம். உங்களுக்கு எந்த விதமான கெட்ட பேரும் நாங்கள் கொடுக்கணும். அது மோடி அவர்களாக இருக்கட்டும், இந்த அண்ணாமலையாக இருக்கட்டும், கட்சியினுடைய தலைவர்களாக இருக்கட்டும், தொண்டராக இருக்கட்டும், எந்த விதமான ஒரு சின்ன கரும்புள்ளி இல்லாம இந்த களத்தில் நின்று வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரி. அதனால் அடுத்த 25 நாட்கள் உங்களுடைய உழைப்பை எதிர்பார்க்கணும். உங்க பகுதி உங்கள் பொறுப்பு, உங்க பூத்து உங்க பொறுப்பு. உங்க பூத்துல நீங்க யார் இருக்கிறீங்களோ அது உங்க பொறுப்பு. 5 முறை 6 முறை அந்த பூத்துல எல்லா வீட்டுக்கு நீங்க போயிட்டு வாக்கு கேட்டு விட்டு வந்திருக்க வேண்டும். போட்டு போடுங்க. அண்ணாமலை என்ன, தேசிய ஜனநாயக கூட்டணி, பாரதிய ஜனதா கட்சி, தாமரை சின்னம், இவிஎம் மிஷின்ல இந்த பட்டன், அதையெல்லாம் கேட்க வேண்டியது உங்க பொறுப்பு. தைரியமாக நெஞ்சை நிமிர்த்த ஐயா 20 ஆண்டுகள் கழித்ததை திரும்பி பார்க்கும் பொழுது ஒரு புரட்சி அரசியலில் நானும் பங்கேற்றேன் என்று பெருமையாக நாம் அனைவரும் சொல்லலாம். 2024 அரசியல் புரட்சியில நானும் இருந்தேன் என்று பெருமையாக நாம் சொல்ல வேண்டும். அதில் நான் இருந்தேங்க. அது என்ன, அண்ணாமலை அவர் வேட்பாளர் தான், ஆனால் அண்ணாமலையை நான் தான் ஜெயிக்க வச்சேன். கம்பீரமாக நீங்க சொல்லுங்க. நான் 1000 பேருக்கு ஓட்டு வாங்கி கொடுத்தேன், அதனாலதான் அவர் ஜெயிச்சார். கம்பீரமாக நீங்க சொல்லுங்க. தமிழகத்தில் எப்ப அரசியல் புரட்சி நடந்தாலும் கூட அது கோயம்புத்தூரிலிருந்து 2024 அது நடந்தது என்று சரித்திரம் பதிவு செய்யப்பட்டது. நம்முடைய சண்டை வேட்பாளர்கள் இல்லைங்க, தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்முடைய சண்டை 70 ஆண்டு காலமாக தமிழகத்தினுடைய வளர்ச்சியை தடுத்திருக்கக்கூடிய கோபாலபுரமாக இருக்கட்டும், பண அரசியலாக இருக்கட்டும், ஜாதி அரசியலாக இருக்கட்டும், வளர்ச்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய அரசியலாக இருக்கட்டும். அதில் சகோதரர் அவர் வேட்பாளரை பத்தி சொன்னாங்க, எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. டாஸ்மாக் கடை வேண்டுமா, ஸ்கூல் வேண்டுமா? ஸ்கூல்ல என்னங்க பணம் வரும்? அந்த வேட்பாளர் எவ்வளவு தெளிவா இருக்காரு பாருங்க. ஒரு ஸ்கூல் கட்டி அதில் கஷ்டப்பட்டு பாடம் சொல்லி கொடுத்து அதில் குழந்தைங்களை நல்ல மனுஷங்களாக மாற்றி அதுக்கு டீச்சருக்கெல்லாம் மாதம் மாதம் சம்பளம் கொடுத்து அந்த குழந்தைங்களை பக்காவாக படித்து அந்த குழந்தைங்க அந்த நாட்டினுடைய நல்ல குடிமகனானா நமக்கு என்ன பிரச்சனை? ஆனால் இங்கே குடிமகன்கள் வந்தால் நமக்கு நல்ல வருமானம் வரும். அது எப்படி ரொம்ப அருமையாக சொன்னார். கஷ்டப்பட்டு ஒரு ஆசிரியர்னா என்னங்க, தன்னை அர்ப்பணித்து அடுத்த தலைமுறையை உருவாக்குறவங்க ஆசிரியர். பேரே தெரியாது ஆசிரியர், அவ பாட்டுக்கு 40 வருஷம் வேலை பார்த்துட்டு ரிட்டையர் ஆகிட்டு வீட்டில் அமைதியாக இருப்பான், மன திருப்தி. நான் 1000 பேர்த்த உருவாக்கியிருக்கேன், 10,000 பேர்த்த உருவாக்கியிருக்கேன். ஆனால் நம்ம வேட்பாளர் ரொம்ப தெளிவாக இருக்காரு. என்னங்க இதெல்லாம் பண்ணி நாட்டுக்கு நல்ல குடிமகன் கிடைச்சு ஏன் வீட்டில் வருமானம் வரவா போகுது? நல்லவங்க நாட்டில இருந்து ஏன் வீட்டுக்கு என்ன வரப்போகுது? அதனால ஸ்கூலை மூடு, டாஸ்மார்க்கை தர. டாஸ்மார்க் என்றால் டாஸ்மார்க் ஒட்டி இருக்கக்கூடிய பாரை பற்றி அண்ணன் பேசுறான். டாஸ்மார்க் அரசு பாரு, அதில் தான் வருமானம். ஒரு நாளைக்கு 50,000, 1 லட்சம், 2 லட்சம், 5 லட்சம் பார்ல வரும் பொழுது எதுக்குங்க ஐயா ஸ்கூலை நடத்தணும்? எவ்வளவு தெளிவா இருக்காரு பாருங்க வேட்பாளர், எவ்வளவு தெளிவா இருக்காரு. 3 to 5 லட்சம் ரூபாய் ஒரு பார்ல வருமானம் வரும் பொழுது எதுக்கு ஸ்கூல் நடத்தணும்? சகோதர சகோதரிகளே, அதையெல்லாம் முன்கூட்டி நான் விட்டுறேன். உங்களுக்கு தெரியும் கோயம்புத்தூர் மாற்றத்திற்கு யார் நிற்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். நிச்சயமாக நீங்கள் அதை செய்ய வேண்டும். நேரமும் ஆகிக் கொண்டிருக்கிறது. மிக பொறுமையாக இந்த அரங்கத்திலே நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். எனக்கு பெரிய சந்தோஷம். பெரிய எண்ணிக்கையில தாய்மார்கள் சகோதரி, நீ புரட்சிங்கிறதுங்க, புரட்சி உலகம் முழுவதுமே புரட்சி நடக்க வேண்டும் என்றால் ஒரு பெண் மனது வைக்க வேண்டும். உலகத்தினுடைய எல்லா புரட்சியும் பாருங்க, ஆரம்பம் ஒரு பெண் மனது வைப்பார். தாயாக இருக்கட்டும், சகோதரியாக இருக்கட்டும், அவங்க ஃபர்ஸ்ட் நினைப்பாங்க. ஆண்கள் வீதிக்கு வருவாங்க. அப்படித்தான் எல்லா இடத்திலும் புரட்சி நடந்திருக்கிறது. எல்லா இடத்துலையும் புரட்சி ஒரு பெண் நினைக்காம ஒரு புரட்சி இங்கே நடந்தது. கோயம்புத்தூர்ல நம்முடைய தாய்மார்களும் சகோதரிகளும் நீங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்க, மாற்ற வரல். இதற்கு மேல் என் குழந்தை என்ன, நீ விற்கிற ட்ரக்ஸ் சாப்பிட்றதுக்கு என் குழந்தை இருக்கணுமா? இது ஒரு பெண் கேட்கிறான். நீ சந்து கடையில, பெட்டி கடையில, பின்னாடி கடையில நீ ஏதோ ஒரு ட்ரக்ஸ் விற்ப, நான் பயந்து பயந்து என் வீட்டில் உட்கார்ந்துருப்பேன். என் குழந்தை இப்ப பாருங்க, நம்ம நிலைமை என்னன்னாங்க, நம்ம குழந்தை நல்ல குழந்தையாக இருந்தாலும் கூட நம்ம சந்தேகம் ஆரம்பிச்சோம். கணவனும் மனைவி பேசிக்கிறாங்க, தம்பி நல்ல தம்பி தான், கூட இருக்கவங்க யாராச்சும் தம்பியை கெடுத்துருவாங்க, அப்பப்ப அந்த ஸ்கூல் பேக்கை ஓபன் பண்ணி செக் பண்ணுமா. இப்ப அதை ஆரம்பிச்சிட்டோமா? அந்த செல்போனை கொஞ்சம் வாங்கி நோண்டி பாரு, அவன் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு பாரு. நம்ம குழந்தை பாவம் படிச்சுட்டு ஒரு டியூஷனுக்காக 1/2 மணி நேரம் போயிட்டு லேட்டா வந்திருப்போம். இத்தனை காலமாக அந்த கோணத்துல பார்க்காத ஒரு தந்தை தாய் குழந்தைகிட்ட கேட்குறியா, 1/2 மணி நேரம் லேட்டா வந்த, எங்க போன? டியூஷனா? சாந்தி அக்கா வீட்டுக்கு போனியா? எத்தனை பேர் கூட இருந்தாங்க? இதெல்லாம் கேட்கிறோங்களா? இன்னைக்கு திமுக அரசுல இந்த போதை கலாச்சாரம் வந்த பிறகு
நம்முடைய சொந்த குழந்தையை சந்தேகிக்கும் அளவுக்கு இந்த அரசு நம்மை மாட்டி இருக்கின்றார். உங்களை விட்டுருவீங்களா? நீங்க விடவே கூடாது. ஒரு தாய்மார் விடவே கூடாது. நான் உங்களுக்கு உறுதி அளிக்கின்றேன், மோடி ஐயா சென்னையில சொன்ன அதே உறுதி, நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ ஆபீஸ் கோயம்புத்தூர்ல திறக்கணும். NCB யாராச்சும் ட்ரக்ஸ் இங்க வித்தானா தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டுரும். ஏன்னா அப்பப்போ என்னுடைய போலீஸ் பாஷை வந்திருக்கு. தோலை உரித்து உப்பு கண்டம் போட்டு விடுவது, மாட்டானா தோலை விரித்து உப்பு கண்டம். இந்த போதைப் பொருளுக்கு மட்டும் நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். போதைப் பொருளுக்கு இங்கே இடம் கிடையாது. அது எவனா வேணாலும் இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆளாக இருக்கட்டும், நீ ஈரான்ல இருந்து, பாகிஸ்தான்ல இருந்து, மியான்மர்ல இருந்து, எங்கிருந்து வேணாலும் கொண்டு வா, கோயம்புத்தூருக்குள்ள வந்தீங்கன்னா கையும் காலும் இருக்காது என்பது என்னுடைய வாக்கு. இதை மென்மையா பேசுறதுக்கெல்லாம் இங்க வரல. ரொம்ப மென்மையா ஒரு பதமா ஒரு அரசியல் தலைவர், ஐயோ அதெல்லாம் வந்தாங்கன்னா நாங்க பிடிப்போமா, 14 நாள் உள்ள வைப்போமா, அவன் பெயில் எடுப்பானாமா, மறுபடியும் இன்னொரு பேரை வச்சுக்கிட்டு மறுபடியும் 2வது மாசம் ட்ரக்கை வைப்பானா. இந்த NCB வேலையை பிடிச்சு உரிச்சு உப்பு கண்டப்போம். கண் முன்னால் நம்முடைய குழந்தைகள் அழிந்து கொண்டிருக்கின்றார்கள். அது என்னுடைய உத்தரவாதம் உங்களுக்கு, அது மோடி அவர்களுடைய உத்தரவாதம். ஏன்னா இத்தனை பள்ளிக்கூடம் இருக்கு, நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க. 200க்கு மேல இன்ஜினியரிங் காலேஜ் இந்த ஒரு மாவட்டத்தில் இருக்கு. இந்தியாவுடைய கல்வி நகரம்னா முதல் நகரம் அது கோயம்புத்தூர். இத்தனை குழந்தைகள் இருக்கிறாங்க, இத்தனை குழந்தை. பார்த்தா இந்த பரிமாண வளர்ச்சி, 15 வயசு 16 வயசு, தப்பு எது சரி எது அப்படின்னு பார்க்கிற வயசு. அந்த வயதுல ஒரு தப்பு செய்வது ஒரு இயற்கை தான். அதனால் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். நம்முடைய ஊரை பொறுத்தவரை படிக்கின்ற குழந்தைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஊர். ஒரு முறை போதை கலாச்சாரம் வந்துருச்சுனாங்க, இது பஞ்சாப் மாதிரி மாறி. இதைத்தாங்க நாங்க பேச போறோம். நாம் வேற எதுவும் பேசல. அவங்க கொடுக்கிற கொலுசு, அந்த 100 ரூபாய் இத்து போன பாக்ஸ், அந்த அந்த கரூர்ல இப்ப கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த டிஃபன் கேரியர் 3 அடுக்கு. என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? நம்ம என்ன அவ்வளவு இழிவான மனித பிறவிகளா பாக்குறாங்களா? நீ சம்பாதிச்ச பாவக்காசு, நீ 3 வருடமாக சம்பாதிச்ச பாவக்காசுல ஒரு கொலுசையும் ஒரு டப்பாவையும் கொடுத்தா கோயம்புத்தூர் மக்களை விலைக்கு வாங்க விட முடியுமா? அதனால்தான் சகோதர சகோதரிகளே, கோயம்புத்தூர் மக்கள் உங்களுடைய செய்தி தமிழகம் முழுவதும் செல்ல வேண்டும். ஜூன் 4ஆம் தேதி இது புரட்சி. இது புரட்சி, அரசியல் மாற்றத்திற்கான புரட்சி கோயம்புத்தூர்ல ஆரம்பிக்கும். அதை எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் அடுத்த 25 நாட்கள் நீங்க வேட்பாளராக ஏறி இறங்கணுங்க ஐயா, நடக்கணுங்க ஐயா. ஒரு வீடு ஏறி இறங்கணுங்க ஐயா, யாரையும் பார்க்காம விடக்கூடாது. 3,35,172 வாக்காளர்கள் இருக்கிறார். மேடையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற பொறுப்பாளர்களுடைய பொறுப்பு அது. 3,35,172 வாக்காளர்களையும் 6 முறை நாம் சந்திச்சிருக்கோம். 6. அவங்களே சொல்ல, தம்பி தயவு செஞ்சு இன்னொருக்க வந்துடாது, நான் ஓட்டு போறேன்னு சொல்லி 4 முறை 5 முறை 6வது முறை வர்றீங்க, வேண்டாம் என்று அன்போடு மக்கள் நம்மிடம் சொல்லும் அளவுக்கு நம்முடைய உழைப்பு இருக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த மாவட்டத்தினுடைய, இந்த சட்டமன்றத்தினுடைய எல்லா நம்முடைய முக்கியமான அமைப்பாளர்கள், பொறுப்பாளர்கள், தலைவர்களுக்கு, நம்முடைய அன்பு கட்டளை ஏற்றுக்கொண்டு நம்மோடு களத்திலே பணி செய்வதற்கு வந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள், நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.